வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எங்கே சமையல் பண்ணிக்கிறோன்னு பார்த்தா நிலக்கல் மலையில் நம்ம வண்டியில் வந்துருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் சமையல் வேலை நடந்துங்குது. ஒயிட் ரைஸ், சாம்பார், கோஸ் பொரியல், ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுது. நம்ம மாஸ்டர் போயிட்டு மலை ஏறி சாமியை பார்த்துட்டு வந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு வேகமாக செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் 4 வேன் வந்திருக்கிறோம். சுமார் 85 பேர் சமையல் வேலை நடக்குது. நிலக்கல்லில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாங்க, எக்ஸ்ட்ராவே 20 பேருக்கு செய்கிறோம் சமையலை, சாப்பிடலாம். இன்னும் ஒன்றும் பெரிய வருத்தம்னா, இந்த வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்த பிறகு தான் போட முடியுது. இங்கே வந்து டவர் ஃபால்ட்டு ஒர்க் ஆகலை. அன்பு நண்பர்களே, நேரில் இருக்கிறவங்க வாங்க, நம்ம வண்டி எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக சமையல் இருக்கும். மேலே வந்தீங்கன்னா நம்ம வண்டி எங்கே இருக்குதுன்னு வாங்க நண்பர்களே. ஏன்னா நைட்டு கூட நாங்கள் சமையல் பண்ணும்போது நிலக்கல்லில் எப்படியோ ஒரு 10 டிரைவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே எரிமேலியில் சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம். அதனால் எப்பயுமே நம்ம வண்டியில் சமையல் நடக்குதுன்னா ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சு ரெடியாக வச்சுருப்போம் வண்டியில். அன்பு நண்பர்கள் யார் இருந்தாலும் வரலாம் நம்ம வண்டியாண்ட. என்ன ஒன்றும் மழை வந்துடுச்சு நண்பர்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு இப்போ ஒன்று ரெடி ஆகிங்குது. மழையில் ஏதோ ஒன்று வேனர் நடுப்புற தார்பாய் கட்டிட்டு எப்படியோ பண்ணிக்கிறோம். முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு, திடீர்னு மழை வந்துடுச்சு. குழந்தை தட்டு வச்சு ரெடியாக நிற்குது. குழந்தை மலை ஏறி வந்துட்டு பசியில் இருக்குது. அருமையான சாப்பாடு பசி வந்து எப்பேற்பட்ட மனுஷனா பசிக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. 1000 கோடி பணம் இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்லாம் குழந்தையாக மாறிடுறாங்க. வேறு பேருக்கு மழை உள்ள பூமிக்கு வந்து சாப்பாடை வாங்கி அதை சாப்பிட்றாங்க பாருங்க, அதுதான். அதனால் தயவுசெய்து யாரும் சாப்பாடை வீணாக்காதீங்க. வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாதது சாப்பாடு. அதுவும் இந்த நிலக்கல் மலையில் நம்ம தமிழ்நாடு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அது இங்கே வந்து கஷ்டப்பட்டவங்க தான் அதோடய ஃபீலிங் என்னென்னு தெரியும். நானும் ஓட்டுநராக இந்த மலையில் வந்து தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். ஏன்னா இங்கே கிடைக்கிறது எல்லாமே பரோட்டா தான் நண்பர்களே. நம்மளுக்கு பரோட்டாவை வண்டி ஓட்டிட்டு சாப்பிட்டா சுத்தமாக உடம்புக்கு ஆகாது. இந்த மாதிரி ஒயிட் ரைஸு, ரசம் சாப்பாடெலாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும். பாருங்க, எல்லாம் மழையிலையும் சாப்பிட்றாங்க பசியை. சுமார் 85 பேருக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு கொடுத்துங்கிறோம் நிலக்கல் மலையில் நண்பர்களே. ஒரு நாளைக்கு 3 வேளை வண்டியில் சமையல் பண்ணி வரவங்களுக்கு காலை, மதியம், நைட்டு எல்லாருக்குமே வண்டியிலே கொடுத்துட்றோம். இதே போல் நீங்களும் நேரம் கிடைக்கும்போது வண்டியில் செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். சுவாமி சரணம் ஐயப்பா.